இயேசு சிலுவையிலே மொழிந்த மூன்றாவது வார்த்தை, அதோ உன் தாய், அதோ உன் மகன். யோவான் 19வது அதிகாரம் அதனுடைய 26, 27 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ சபை வரலாற்றிலே மிகவும் அதிகமாக மிஸ்யூஸ் பண்ணப்பட்ட ஒரு வார்த்தை என்றும் இதை சொல்லலாம். அதை குறித்து நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். அதோ உன் தாய் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பான சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் நியமங்களை கடைபிடிக்கிறவராக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். கடைசி வரை அவரிலே எந்த ஒரு பழுதற்றவருமாக இருந்தார். 10 கற்பனைகளை முழுமையாக நிறைவேற்றின ஒரு மனிதனும் இல்லை, இயேசுவை தவிர. இன்று கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவின் பலத்தினால் கற்பனைகளை கடைபிடிக்க அவர் நம்மை பலப்படுத்திய பின்னரும் 10 கற்பனைகளை நாம் கடைபிடிக்கிறோமா என்றால் இல்லை, அது முடியாது. எந்த மனிதனாலும் முடியாத ஒரு காரியத்தை நிறைவேற்றி முடிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். அதை சிலுவையில் தொங்கும் போதும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். மரணத்தின் கடைசி நொடிகளிலே கூட அவர் ஜாக்கிரதையோடு தன்னுடைய கடமைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுகிறார். சகல நீதிகளையும் நிறைவேற்றுகிறவராய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். எனவேதான் யூத கலாச்சாரத்தின்படி மூத்த மகன் தன் பெற்றோர்களை கவனிக்க வேண்டிய கடமை உடையவன் என்பதை உணர்ந்தவர் தன்னுடைய கடமையாக, அந்த சிலுவையின் சூழல் எப்படி இருக்கிறது, அங்கே தொலைவிலே அவருடைய அன்பான தாயும் அவருடைய அன்பு சீசனும் நின்று கொண்டிருக்கிறார்கள். வேறு எந்த சீசனும் அங்கு நின்றதாக சொல்லப்படவில்லை. இயேசுவுக்கு அன்பான சீசன், இயேசுவை அன்பாக நேசித்த அவருடைய தாய். இயேசுவுக்கு அன்பான சீசன், இயேசுவிடம் அன்பாயிருந்த சீசன், மார்பிலே சாய்ந்த சீசன், இயேசுவின் மிக நெருங்கிய நண்பன் என்று சொல்லுவது பொருத்தமாக இருக்கும். எனவே இயேசு இங்கே சொல்லுகிறார் தன்னுடைய நண்பனை பார்த்து, அதோ உன் தாய். அவர் என்ன சொல்லவில்லை? என் தாய் என்று சொல்லவில்லை. அம்மா அதோ உன் மகன் என்று சொல்லவில்லை. தாயே அதோ உன் மகன் என்று சொல்லவில்லை. ஆனால் ஸ்திரீயே அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று தன்னுடைய சீசனை பார்த்து, அதாவது தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றும், அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றும். இங்கே அந்த சீசன் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த யோவான் சுவிசேஷத்தை யோவான் எழுதியதாலே அவர் ஒரு இடத்திலும் தன்னை நான் என்று சொல்லி காண்பிக்க அவர் விரும்பவில்லை. அவர் யோவானை மாத்திரம் அந்த சீசன், அன்பாயிருந்த சீசன் என்று மட்டுமே அங்கே வெளிப்படுத்துகிறார். அவன்தான் இதை எழுதினான் என்றும் சொன்னாலும் மிக முக்கியமாக நான் அங்கு நின்று கொண்டிருந்தேன் என்று அவர் அதிலே எழுதவில்லை. தன்னை ஆத்தராக இந்த இடத்திலே அவர் காண்பிக்கவில்லை. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். நான் சொன்னேனே, இந்த வசனம் மிகவும் அதிகமாக மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது. கத்தோலிக்க சபைகளிலே இந்த வசனத்தை தான் இதோ உன் தாய் என்று எல்லா இடங்களிலும் சொல்கிறார்கள். அதை பார்க்கும்போது எல்லா மனிதர்களும் நினைக்கிறார்கள் இவர்கள்தான் நம் அன்னை, அதாவது ஆவிக்குரிய அன்னை என்று கூட நினைக்கலாம். ஆனால் திருமறை எந்த ஒரு நிலையிலும் இதை சப்போர்ட் பண்ணல, இதை அத்தன்டிகேட் பண்ணல என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இங்கே சபை பாகுபாடுகளை, குழப்பங்களை உருவாக்குவதற்காக இதை பேசவில்லை. ஆனால் நம்மிலே உள்ள குறைகளை நாம் கண்டுகொள்வதற்காக இந்த வார்த்தையை உங்களுக்கு நினைவு கூற நான் விரும்புகிறேன். இங்கு இயேசு இந்த சமகாலங்களிலே நாம் கடைபிடிக்கின்ற பெற்றோரை கவனிப்பது, ஒருவேளை இயேசுவுக்கு 4 சகோதரர்கள் இருந்தார்கள் என்று திருமறை சொல்லுகிறது. அந்த 4 சகோதரர்களும் தன்னுடைய தாயை பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர் தான் பொறுப்பற்றவர் என்று தன்னுடைய பொறுப்பை துறந்திருக்கலாம். இல்லை என்றால் இங்கே தன்னுடைய நண்பனிடம் தன்னுடைய தாயை கொடுத்து தன் பொறுப்பை துறப்பதாக அவர் அதை நிறைவேற்றவில்லை. அப்படி என்றால் இது என்ன என்றால், ஒருவேளை இயேசு கிறிஸ்து முதியோர் இல்லத்தை ஊக்குவிக்கிறார் என்று நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது, இதை அடிப்படையாக கொண்டு. ஆனால் தன்னுடைய பொறுப்பை தன்னை நேசித்த தனக்கு அன்பான சீடனிடத்திலே அவர் ஒப்படைக்கிறார். தன்னுடைய நண்பனிடத்திலே அதை ஒப்படைக்கிறார், உரிமையோடு ஒப்படைக்கிறார், தன்னை போல் தன்னுடைய தாயை பார்த்துக் கொள்வதற்காக. அது ரொம்ப முக்கியம். இந்த நாட்களிலே 4 பிள்ளைகள் இருந்தால் 4 பேரும் 2 மாசம் எங்க வீட்டுல, 2 மாசம் உங்க வீட்டுல, இல்லைன்னா we need to share the economic expenses, இந்த மாதிரி எல்லாம் பொதுவாக செய்கிறது உண்டு. ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் கேர் பண்றது, இட் இஸ் நாட் சேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட்ஸ் a சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது அது பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அல்ல, ஒரு கடமை அல்ல, நம்முடைய அது கடமை என்று கூட சொல்ல முடியாது. அது எனக்கு நானே செய்ய வேண்டிய என்னுடைய பொறுப்பு. அது நான் எனக்கே செய்து நிறைவேற்ற வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு. இயேசு பொறுப்பு துறக்கிறவராக அங்கு சிலுவையிலே தொங்கவில்லை, சகல பொறுப்பையும் நிறைவேற்றுகிறவராக தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து 10 கற்பனையிலே இருக்கிற நீடித்த வாழ்வு வாழ நமக்கு ஆசீர்வாதமாக சொல்லப்பட்டிருக்கின்ற தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்கின்ற வாக்குத்தத்தம் உள்ள கற்பனையை அங்கே நிறைவேற்றுகிறார். இந்த நாட்களிலே நாம் ஒருவேளை இந்த குட் ஃப்ரைடே இதை நினைவு கூறும்போது, இந்த வார்த்தையை தியானிக்கும் போது நாம் கேட்டு பார்க்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், நான் என்னுடைய தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறேனா? நாம் ஏற்கனவே சிந்தித்து இருக்கிறோம், நீடித்த வாழ்வு வாழ தாய் தகப்பனை கனம் பண்ணினால் போதும். எவ்வளவு சிம்பிள் இல்ல? வாட் a simple way Bible is telling to us.
ஆனா நம்ம டாக்டர்ஸ் வந்து இந்த மாத்திரையை சாப்பிடணும், பாதாம், பிஸ்தா இதெல்லாம் சாப்பிடணும், பயங்கர எக்ஸசைஸ் பண்ணணும், டயட்ல இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் சொன்னா எஸ், ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நல்ல எக்ஸசைஸ், பேலன்ஸ் டயட் எல்லாமே நம்மளுடைய லாங் லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்சியஸா சாப்பிடுறது எல்லாமே நல்லதுதான். ஆனால் அது எல்லாவற்றையும் விட மேன்மையாக திருமறை சொல்லுகிறது, நீ நன்றாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று பைபிள் சொல்லுது. ஜீசஸ் கனம் பண்ணினார், ஆனா சீக்கிரம் இறந்து போனார். அவர் அதுவும் இதுவும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் வந்த நோக்கம் இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்து சுகிப்பதற்காக அவர் வரவில்லை. இந்த உலகம் தான் நமக்கு நீடித்த வாழ்வை தரப்போவதில்லை. இந்த உலக வாழ்வு நிலையானது இல்லை. எப்படி என்றாலும் நாம் இறைவனை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும். இந்த உலக வாழ்க்கை ஒரு நீர்க்குமிழியைப் போல, புகையைப் போல சீக்கிரத்திலே காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலரைப் போல நாம் மடிந்து போய்விடுவோம். அது ஒரு புறம் இருந்தாலும் திருமறை திட்டமும் தெளிவுமாக சொல்லக்கூடிய காரியம் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவது நமக்கு நீடித்த வாழ்வை தருவதாக அமைகிறது. இங்கே முக்கியமாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், சபை இந்த வார்த்தையில் உருவாகியது என்று சொல்கிறார்கள். சிலுவையிலே சபை உருவாக்கப்பட்டது. அதாவது சபை என்பது இட் இஸ் நாட் அ ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப். அப்படி என்றால் அதாவது நம்ம சொல்ற மாதிரி இந்த இரத்த சம்பந்தமான உறவுகளை சார்ந்தது அல்ல சபை. அதை தாண்டிய உறவுதான் சபை. இங்கே முதல் சபையின் அங்கத்தினர்களாக இயேசுவின் சீடனும் அவருடைய உலகத்திலே அவரை பெற்றெடுத்த தாயும் அங்கே இணைக்கப்படுகிறார்கள். அங்கே ஒரு புது உறவு மலர்கிறது. அது வார்த்தையினால் உருவாகின்ற உறவு, விசுவாசத்தினால் மலர்கின்ற ஒரு உறவு. அதுதான் திருச்சபையின் அடிப்படை என்பதையும் இறையியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அப்புறம் ரொம்ப முக்கியமாக நாம் உணர வேண்டிய பின்னும் ஒரு காரியம், ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் நெவர் டிட்டாச்ட் ஃப்ரம் அவர் ஹியூமன் ரிலேஷன்ஷிப். அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறதுனா, தாயையும் தகப்பனையும் என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவர்கள் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான் என்று இயேசு சொல்கிறார். அப்படின்னா தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவது மிக முக்கியம். அதே நேரம் தாயையும் தகப்பனையும் கடவுளுக்கு இணையாக அவங்க தான் முக்கியம், கடவுளை விட அவங்க தான் முக்கியம் என்று நினைப்பது தட் இஸ் ஆல்சோ சின். அதே நேரத்திலே சிலர் நான் என்னோட பெற்றோர்கிட்ட எதுவுமே கன்சல்ட் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா அவங்க மாம்ச நிலைமையில இருக்கிறார்கள், நான் ஆவிக்குரியவன், நான் உன்னதமானவன், நான் சிறந்தவன் என்று நினைத்து தன்னுடைய பெற்றோர்களை தள்ளிவிடுகிற சூப்பர் நேச்சுரல் கிறிஸ்டின்ஸ் இந்த நாட்களில் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். இதை கிறிஸ்தவம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. நம்முடைய பெற்றோர்கள் அவர்கள் ஆவிக்குரிய ரீதியிலே ஒருவேளை மறுபடியும் பிறந்த அனுபவம் மற்றவர்களாக இருந்தாலும் கூட பெற்றோருக்கு கீழ்ப்படிவதும் அவர்களை கனம் பண்ணுவதும் ஒவ்வொரு கிறிஸ்தவனின் தலையாய கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவது நம்முடைய 100% பொறுப்பு. அதாவது அதுல ஒரு லூப் போலே என்ன செய்யாது கிடையாது. இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐ எம் அக்கௌண்டபிள் ஆன் திஸ். இதை குறித்து ஜாக்கிரதையாக நாம் இருப்போம். இதை குறித்து மேலும் தெளிவாக தெரிந்து கொள்ள ஏற்கனவே நாங்கள் வெளியிட்டிருக்கிற ஒரு காணொலியும் குறிப்பு இந்த டிஸ்கிரிப்ஷனிலே கொடுத்திருக்கிறது. அதை நீங்கள் பார்க்க விரும்பினால் அதையும் பார்த்து பயனடையுங்கள். பெற்றோரை கனம் பண்ணுங்கள், நீடித்த வாழ்வு வாழுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்துவில் இணைந்து நித்திய வாழ்வை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம். நமக்காக சகல நீதியையும் நிறைவேற்றி நமக்கு நீதியை சம்பாதித்து தந்த அவருடைய நீதியை நாம் விசுவாசத்தினால் சொந்தமாக்கிக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி.